வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை செல்வபுரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு எல்லை கருப்பராயன் திருக்கோவிலில் கோவை மாவட்டம் ஒருங்கிணைந்த சோழிய வெள்ளாளர் சங்கங்களின் சார்பில் மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் சோழிய வெள்ளாளர் சமுதாய வளர்ச்சிப் பணிகள் குறித்து செல்வபுரம் சோழிய வெள்ளாளர் சங்கம், கோவை மாவட்ட சோழிய வெள்ளாளர் வம்சம், மேட்டுப்பாளையம் வட்டம் சோழிய வெள்ளாளர் சங்கம், தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கம், கோவை மாவட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த அனைத்து சோழிய வெள்ளாளர் சங்கங்களைச் சேர்ந்த மாநில, மாவட்ட மற்றும் வட்ட பொறுப்பாளர்கள் இணைந்து சோழிய வெள்ளாளர் சமுதாய வளர்ச்சிப் பணி குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் பேராசிரியர் மாணிக்கம் பிள்ளை, மாநில இளைஞரணி செயலாளர் தங்கரத்தினம் பிள்ளை, வஉசி சேவாதளம் மாநில செயலாளர் லயன் டி விஜயகுமார், மாநில பொறுப்பாளர் ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சோழிய வெள்ளாளர் சமுதாய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இக்கலந்தாய்வு கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்வபுரம் தலைவர் செல்வன் பிள்ளை, மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி பிள்ளை, இணை செயலாளர் சதீஷ்குமார் பிள்ளை, கோவை மாவட்ட தலைவர் பாபு பிள்ளை, வெள்ளாளர் வம்ச தலைவர் தர்மலிங்கம் பிள்ளை, மாநில துணைத் தலைவர் முரளி பிள்ளை ஆகியோர் கலந்தாய்வு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்தாய்வு கூட்டத்தில் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சக்திவேல், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் பிரபாகரன், கௌரவ தலைவர்கள் பி சண்முகம், ரங்கராஜ், மேட்டுப்பாளையம் வட்ட சோழிய வேளாளர் சங்க தலைவர் பராந்தக சோழன், வீரபத்தினன், வழக்குரைஞர் ஆனந்த், கோவை தட்சிணாமூர்த்தி, திருப்பூர் மற்றும் அனைத்து வெள்ளாளர் வேளாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள் என்பது மட்டுமல்லாது அடுத்த கட்ட நிகழ்வு மற்றும் கூட்டம் குறித்து விரிவாக விவாதித்து முடிவு செய்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். கலந்தாய்வு கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு நிர்வாகிகள் சிறப்பு பேட்டி அளித்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். இன்னும் நிறைய அமைப்புகளை அழைப்பதற்கு அவர்களையும் அழைத்து நாம் முன்னோடு விரிவாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டம் நாம் கூடியிருப்பது அறிமுகம் அனைத்து இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் பல வருடங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அறிமுகங்களே அந்த அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. சிங்கநல்லூர் இருப்பவர்களுக்கு செல்வதற்கு தெரிவதில்லை, செல்வதற்கு பெண்ணை தெரிவதில்லை. அப்படி ஒவ்வொரு பகுதியிலே அந்தந்த அமைப்புகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய தொடர்பு அவர்களுக்குள்ளே இருப்பதால் அது அடுத்தவர்களுக்கு தெரிவதில்லை. மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ ஒரு விளம்பரத்துவதற்கோ நம்ம சமுதாய ஒற்றுமைக்காக நம்ம பார்ப்பதற்கோ வளர்ச்சியடைவதற்கோ அது உறுதியாக இருப்பதில்லை என்பதால் முதலில் நாம் ஒருவரை ஒருவர் ஒவ்வொரு சங்கங்களும் அறிமுகமாய் கலந்தாய்வு கூட்டம் பதிவு ஒன்று சேர்வதற்கான ஒரு ஆயத்தமாக நாம் எடுத்துக்கின்றோம். அதுக்காக இன்னும் நிறைய சங்கங்களை இணைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. உங்களுக்கு தெரிந்த அமைப்புடைய தகவல்களையும் நீங்கள் தந்தால் அவர்களையும் அடுத்த கூட்ட காலத்தில் நடக்கின்ற கூட்டங்களை அவர்களையும் அழைத்து அவர்களையும் இணைந்து நாம் நம் சமுதாயம் முன்னேறுவதற்காக மாநில அளவில் இருக்கின்ற தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கம் கண்டிப்பாக நமக்கு உறுதுணையாக தமிழ்நாடு போல இருக்கின்ற அனைத்து சோழிய வேளாளர் ஒருங்கிணைத்து முன்னேற்றத்துக்கு பாடுபடுவது தயாராக இருக்கின்றது தலைமை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை வரவேற்பதற்கு தர்மலிங்கம் பிள்ளை வெள்ளாளர் வம்சத்தினுடைய தலைவர் அவரை அழைக்கின்றேன். உங்க சங்கத்துக்கு நீங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஒரு 2-3 விஷயத்துக்கு பார்த்தோம்னா ஒரு எப்படி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஏன்னா நாங்க பல ஜாதிகளுக்கு போயிருக்கோம். எங்க போனாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எந்த அரசு இருந்தாலும் சேர முன்னாடி கொடுக்க சொல்லுவாங்க.
நம்ம தமிழ் யாருமே பயந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது வந்து திருச்சி நீதிமன்றத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார். இந்த சின்ன வயசுல 5 வயசு இடத்த கொண்டு அதனால இவர் அந்த கோவை மாவட்டத்தில் இன வழக்கறிஞர்கள் நல்லா பயன்படுத்தும் போது தமிழ் அரசு சங்க சார்பாக தெரியும். மேடையில் அமைந்திருக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் வணங்கி அனைவரையும் வருக வருக என வரவேற்று இதுடன் முடிக்கிறேன். கல்பராய்ப்பு நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நடைபெறுகின்ற இந்த கலாச்சார கூட்டம் சிறப்பாக நடைபெறும். முதல் முறையாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் என்னை அறிமுகம் செய்த அண்ணன் திருமூர்த்தி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடைபெற ஏற்பாடு டாக்டர் ஜெயபால் அவர்கள் இன்னும் சிறப்பாக நம்ம சங்கத்தை ஒருங்கிணைத்து மாநில அளவில் நடத்தி கொண்டிருக்கும் தெய்வ திரு ஜெயபால் அவர்களை வணங்கி மற்றும் இங்கே வந்திருக்கும் சோழி சொந்தங்களையும் அவர்களை வரவேற்று இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த செல்வன் பிள்ளை அவர்களுக்கும் திருமூர்த்தி பிள்ளை அவர்களுக்கும் மற்றும் எங்கள் சங்கத்தை சேர்ந்த சதீஷ் குமார் பிள்ளை அவர்களுக்கும் பாபு பிள்ளை அவர்களுக்கும் தர்மலிங்கம் பிள்ளை அவர்களுக்கும் இவர்கள் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நமது இனம்தான் வந்து உண்மையான இனம். 2000-3000 வருஷம் சரியான சோழனால கட்டப்பட்ட கல்லணை வந்து இன்னும் பாராட்டிட்டு இருக்க. அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான இனத்தை வந்து நம்ம உள்ள ஒற்றுமை இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து நம்ம மெட்ராஸ் மட்டும் பெங்களூர்ல எல்லாம் பரவி கிடக்குது. அது சேரகுளம், பாண்டிகுளம், சோழி பல உட்பிரிவுலாம் இதானதுனால சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, சரியான தலைமை வேணும். இப்போ மற்ற இடத்துல வன்னியராகட்டும் தொங்குகாரராகட்டும் அவங்களுக்கு சரியான தலைமையை பின்பற்றி அந்த தலைமைகளை உள்ளூர்ல லோக்கல்ல பாலிடிக்ஸ் இருந்தாலும் அந்த தலைமையை பின்பற்றதுனால தான் அவங்க வந்து ஒரு சரியான ஓட் பேரை காமிக்க முடியுது. அவங்க கேட்டா எந்த ஆளுங்கட்சியும் அவங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கீடோ எந்த சலுகையும் செஞ்சுதான் தயாரிக்கிறாங்க. நம்ம இடம் வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருக்கோம். அதோட தமிழ்நாடு பரவி இருக்கோம். மற்ற இடங்கள்லாம் ஒன்றா வட தமிழகத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா கொங்கு பெல்ட்டில் இருக்காங்க, இல்லை தென் தமிழகத்தில் இருக்காங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு உள்ள பரவி விரவி கிடைக்குது 30-40%. அதனால நமக்குள்ள ஒரு சரியான தலைமை வேணும். நம்ம இனத்து பெருமையை நம்ம உணரணும். அந்த காலத்தில் விஜயாலய சோழன் 2 கால்களை இழந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ சாம்ராஜ்யத்தை திருப்பமுறை போர்ல 2 கால்கள் இழந்து இவர்களோட படைத்தலை தோல்ல சுமந்துட்டு வர யாரு பெரிய கோயில். ஏன்னா அவ்வளவு அந்த சிதம்பரம் கோயில் வந்து அவ்வளவு கட்டுப்போம், அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு பெரிய மதில் சோறு, அவ்வளவு அகலிகள் யாரும் உள்ளாக நுழைய முடியல. இன்னும் அந்த பொறுப்புரை அவ்வளவு ஒரு சிறப்பான இதை பண்ணேன். அதுக்கப்புறம் பரம்பரை சோழன் ராஜாதித்ய சோழன் ஊரில் இருக்கிறாரு. அவரோட தம்பி கண்டராதித்ய சோழன், அவருக்கு அடுத்து அரிஞ்சிய சோழன் நம்ம மகன் சுந்தர சோழன், நம்ம ராஜராஜ சோழனோட அப்பா. ராஜராஜ சோழன் இந்தியாவில் 3/4 பகுதியை பிடிச்சு பர்மா, மலேசியா அப்படியே வந்தா இந்தோனேசியா மட்டும் எல்லாரும் ஊருக்கு நம்ம 4 சங்கம் 5 சங்கங்கள் இருந்தாலும் மெயினா திருச்சி வந்து ஒரு தலைமையில, திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இந்த பக்கம் இருந்து போயிட்டோம். ஆமா, நம்ம இது ஒரு ஒற்றுமை இல்லாதனால அவங்களால நம்ம அதை பயன்படுத்த முடியாம இருக்கு. அதனால இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஊருக்கு ஏதோ சங்கம் வச்சுக்கலாம். நம்ம படிச்சவங்களை கண்டாலும் பணக்காரனை கண்டாலும் பிள்ளை வருதுன்னு சொல்றாங்க. கலை ஃபுல்லா நம்மளால பண்ணு நாகசுரம் இன்னும் வந்து மேற்கொண்டு நல்ல விதமா பண்ணினா தான் நம்ம ஜாதியில வந்து ஒரு பின்னாடி ஆளுங்கட்சி மற்ற ஆளுங்கட்சியில வந்து மற்ற ஜாதி சங்க தலைவர்கள் வந்து பயப்படுறாங்க. 10% கேட்டா 20% தான் கொடுக்குறாங்க. அது ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல போய் தள்ளுபடியாச்சு. 20% கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணுமே ஒரு சலுகையோ வேலை வாய்ப்போ எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு சரியான தலைமை இவங்க பின்னாடி ஒரு 30% இருக்காங்க, இந்த 1 பேர் இருக்காங்க தெரிய அவங்களுக்கு வரது. பல பிரிவுல இருக்கு. சோழி வளருங்க, சேலம் வளருங்க, பாண்டி வளருங்க, காக்காட்டை வளருங்க, எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும். கொங்கு வேளாளர் கூட நம்ம கூட வந்தாங்க. எப்ப தேவேந்திர பிரச்சனைக்கு அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப மட்டும் கொண்டாடு கொடுத்தா அது பண்றது இல்லையா?
தேவேந்திர குல பற்றி நம்ம பக்குவமாக போராட்டம் மேட்டுப்பாளையத்துல எல்லாம் வந்து கூட வந்து எங்கள் மேலே கேஸ் இருக்கு. அதனால நம்ம எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு சரியான தலைமையை உருவாக்கும். அந்த தலைமைக்கு நம்ம கற்றுக்கணும். நமக்குள்ள நம்ம அடிச்சுக்கிறது லோக்கல் ஆகல. அந்த தலைமைக்கு வந்து ஒரு மரியாதையும் ஒரு சரியான ஒரு பங்களிப்பு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம இது இனம் வந்து தெரியும். அது இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அவர் சரி வராது. ஆனால் இந்த தருணத்தில் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு முடிவை நோக்கி எல்லா சங்கங்களும் நகரணும்னு சொல்லி உங்களை எல்லாம் தாய்மோட வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் திரையை கட்டிக்காத்து வருகின்றோம். பெரும்பாலானது நல்லது என்றால் இப்படி மாநாடு போட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினால் திறமையோடு 2 பஸ் போகும். அந்த அளவுக்கு நம்ம இனத்தால் இருக்கின்றோம். நான் ஒரு வேலை பேச்சாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர். இனம் என்றால் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் இனம் ஒற்றுமையா அவர்களே எல்லாருமே பேசுறாங்க, ஆனா செயல்படுறது. மாமா கண்ணன் இருக்கும்போது நலமுறையா வந்திருந்தது சோழர் சங்கம். இப்போ அட்ரஸே காலம் என்ன பண்றது? அதை பிள்ளைமாக பயப்படுவாங்க. படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், பணியாளர், தாசில்தார் இப்படி இருக்க நம்மால் ஊராம் செல்வம் கோயில் ஐயா மறைந்த ஐயா விநாசமணி இருக்கும்போது சோழர்களால் இங்கே நினைச்சு கிடப்பாங்க. எனக்கு தெரியும். எனக்கு 76 வயசாச்சு. ஜாதி என்றால் உற்சாகம் வேண்டும். அந்த உற்சாகம் வருவதற்காக நீங்கள் கூட்டியிருக்கின்றீர்கள். சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய தலைவர் ஒரு தலைமை வேணும். திருச்சியிலே அருமையா வேட்பாளர்கள் நல்ல முறையில் செயலாற்றி புதுக்கோட்டையிலே, திருச்சியிலே, மதுரையிலே இப்படி கூட்டமெல்லாம் போட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினார். தம்பி செந்தில் வந்து சொன்ன வழியா நான் யாருக்கும் சொல்ல முடியல. அதனால நாங்கள் 4 பேரும் வந்திருக்கோம். அதனால இன்னும் அடுத்த இருக்கும்போது அழைப்பு வேண்டாம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 30 பேர் 25 பேர் வருவோம். ஏன்னா அந்த அளவு உற்சாகம் இருக்கிறோம். சரி, நான் ஒரு வருஷம் கட்சியிருப்பேன், நீங்க ஒரு வருஷம் கட்சியிருப்பீங்க. ஆனா கட்சி என்பது வேலை, ஜாதி என்பது வேலை. அந்த ஜாதிக்காக எது வேணாலும் செய்யலாம். நாளை தூங்கி போகும்போது நம்ம ஜாதிக்காக நிற்பான். 10 ஜாதிக்காக வந்தாலும் போய் நிலவாக்கி போயிடுவான். அந்த கொள்கையை வச்சு வாமூசி பெருமாள் என்றால் 5 இடத்துல பணம் வைக்கிறோம். செல்வத்தில் இருந்தாலும் 5 இடத்துல வைக்கிறோம். பெரியப்பா சென்று பெரியப்பா செயலாளர் இருக்காரு, நான் தலைவராக இருந்தேன். சேலம் இன்னைக்கு வரைக்கும் வாமூசி பெருமாள் தான். நாங்கள் எல்லாத்துலையும் பணம் வச்சு மறுகளை சேர்த்து மறுபடியும் செஞ்சு அங்கே போவோம் செய்யுது. அந்த ஒற்றுமையா இருக்கணும். நம் இனமெல்லாம் ஒன்று சேருவேன். அதற்காக ஆண்டவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். தர்மராய வேண்டிக் கொள்கின்றேன். ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. சரியான வாய்ப்பு எல்லாருக்கும் அங்கங்கே அவங்க பேசுகிறோம். அதுக்கு நம்ம திருச்சி மாவட்ட தலைவர் டாக்டர் சிறப்பாக சொல்லியிருக்காரு. அவருக்கே நம்ம எழுதி பண்ணோம்னா அவருக்கு யார் பண்ணுவாங்க. திருச்சி இந்த ப்ரொஃபஸர் ஐயா மாநில அவர்கள் பக்கத்தில் கழகத்தில் மற்றும் மாநில அவர்கள் வருவர்கள் தாய்மார்களே, என் மேடையில் வீட்டிற்கும் சோழி வேளாளர் சங்கம் செல்வபுரம் கிளையின் தலைவர் செல்வராஜ் அவர்களே, மாநிலத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகிறத்திருக்கிற பொருளாளர் மாணிக்கன் அவர்களே மற்றும் எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் மேட்டுப்பாளையம் கிளையின் சார்பாக வந்திருக்கும் வழக்கறிஞர் அண்ணா அவர்களே, என்றாலே நிறைய சிறப்புகள் இருக்கிறது. செக்கெழுத்த செம்மலின் சிறைக்குள்ளே இருக்கிறது. செக்கு இருக்கக்கூடிய இடம் கோவை மாவட்டம்.
அதை நாம் வருடம் பூரா நாம் போய் வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு உண்டான மாலை மரியாதைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மூதாதையர்கள் அருகில் உள்ள பேரூரிலே சதயம், அதாவது சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திற்கு அன்று திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜையை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அப்பொழுது நடத்தி வந்த காலகட்டத்திலே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு உருவாக்க வேண்டும், நம்ம இனத்துக்கு ஒரு ஒப்புதல் வேண்டும், ஒரு இது பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைய காலகட்டத்திலே இதையெல்லாம் மாமா அவர்கள் தீபொறி அவர்கள் பேசுவார்கள் என்று நினைத்தேன். வயோதிக காரணத்தினால் அவர்கள் சில வார்த்தைகளை தொட்டுவிட்டு சென்று விட்டார். ஏன்னா அதனால தான் முதல்ல மாமா நீங்க பேசும் மாமா, அப்புறம் நான் பேசுறேன் மாமா அப்படின்னு சொன்னேன். அந்த காலகட்டத்திலே எங்கள் பெரியப்பா ஏ கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் சரவணந்த பாபா பிள்ளை அவர்களும் இணைந்து திருச்சி மாவட்டத்திலே இருக்கும் கியாபி விஸ்வநாத பிள்ளை அவர்களை சந்தித்து நாங்கள் கோவை மாவட்டத்திலே இத்தனை பேர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம், சங்கம் இல்லாம அங்க வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அங்க ஒரு பிள்ளைமார் இனத்தை சேர்ந்து சதய நட்சத்திரத்திலே நம் திருநாவுக்கரசு நாயனாருக்கு ஒரு காலகட்டத்திலேயே ஒரு இது ஸ்டடி பண்ணி அதை மாவட்ட சங்கத்திற்கு கொடுத்து அன்றைய காலகட்டத்திலே கியாபி விஸ்வநாதன் பிள்ளை மூலமாக கலைஞர் அவர்களிடையே எடுத்துரைத்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி சமுதாயத்தை கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணத்தில் கோவை மாவட்டம் ஒரு பங்கு. அதற்கு பின்னால் பல வளர்ச்சிகளை கண்டு ஒரு சில காலகட்டத்திலே தலைவராக ஞானப்பிரகாசம் அவர்கள் வந்தார்கள். அதுக்கடுத்தது கண்ணன் அவர்கள் செயலாளராகவும் பொருளாளராக சண்முக சுந்தரம் அவர்களும் வந்த காலகட்டங்களிலே 1992 காலகட்டம். அந்த காலகட்டத்திலே நமது கிளை வலுப்படுத்தினால்தான், வேறு பழக்கம் ஊனினால்தான் மரம் நன்றாக வளரும் என்பதை போல நம் அனைத்து கிளைகளையும் வலுப்படுத்தினால்தான் அந்த கிளையின் மூலமாக தலைமை நன்றாக இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 கிளைகளுக்கு மேலே அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் பெருநாயக்கம்பாளையம் சோழி வேளாளர் சங்கம் கிளை. அதுபோல தெலுங்குவாளையம் சோழி வேளாளர் சங்கம் கிளை, அதுபோக பட்டணமுதூர் சோழி வேளாளர் சங்கம் கிளை, அதுபோக கோயில் 10வது மாதம் 1992 அன்று ஜெகதீசன் அவர்களின் இல்லத்திலே பெருநாயக்கம்பாளையம் சோழி வேளாளர் சங்கத்தில் அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டு 26/1/1993 அன்று ஒரு பொதுக்குழுவாக உருவாக்கப்பட்டு முதலில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் சங்க உறுப்பினர்கள் சேர்த்து 126 பேரை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் பெரியநாயக்கம்பாளையம் சோழி வேளாளர் சங்கத்தின் கிளை. அந்த கிளை 1993 உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் அதிலே முதலில் செயலாளராக பொறுப்பேற்றவர் நமது இந்திய அச்சக சங்கத்தின் பணியாற்றி இன்று மேடையில் அமர்ந்திருக்கிறாரே பி.பி. சண்முகம் அவர்தான் முதல் செயலாளர். நமது அசோகபுரத்து ஸ்கூலிலே மற்ற கிளைகளும் அப்படி இருந்தது. ஆனால் பெருநாயக்கம்பாளையம் கிளை அப்பேற்பட்ட கிளை இல்லை. கோவை மாவட்டத்தில் முன்னுதாரணமாக கிளையாக நாங்கள் இருப்போம் என்று அன்னைக்கு இருந்த சபத மொழியின் பிரகாரம் இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று பொதுக்குழு கூட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பொதுக்குழு பெருநாயக்கம்பாளையத்தில் கன்னியாகுமரத்தில் வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதுல அண்ணன் மேற்குப்பாளையத்தாகவும் அண்ணன் வந்திருப்பாங்க. எல்லா மற்ற கிளைகள் முதல்ல மற்ற கிளைகளுக்கெல்லாம் கூப்பிடுவோம். எல்லாம் இங்க இருந்த கிளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த கிளையின் சார்பாக வருவாங்க. கிளையின் சார்பாக எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் போவாங்க. அப்படி கிளையினோட ஒரு ஒருங்கிணைப்போட இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டு மாவட்டம் சரிபட வரவில்லை என்று பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு கோவை மாவட்ட சங்கம் என்று சொன்னால் அது கோவை வடக்கு சோழி வேளாளர் சங்கம் மட்டும்தான். ஏனென்றால் இன்று வரையும் தொடர்ந்து பதிவில் இருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன செய்கிறோம் என்கின்றது இப்பொழுதே சொல்கிறேன்.
பணி ஓய்வு பெற்றால் பாராட்டு. நமது இனத்தவர்கள் பணி ஓய்வு பெற்றால் கிளையின் உறுப்பினர் ஓய்வு பெற்றால் பாராட்டு, பதவி உயர்வு பெற்றால் பாராட்டு. நமது உறுப்பினரின் குழந்தைகள் பள்ளி படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, படிக்கின்ற குழந்தைகள் மதிய மதிப்பெண்கள் எடுத்திருந்தார்களா அவர்களுக்கு ஊக்கத்தொகை. அதுபோக 1000 பிழை கண்டவருக்கு பாராட்டு, கலை நிகழ்ச்சிகள். குழந்தைகளுக்கு இப்பொழுது நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தது என்னவென்றால் குழந்தைகளின் தனித்திறமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது இன குழந்தைகளுக்கு பேச தெரியுமா, மேடைகளில் பேசு. இப்போ நான் இந்த வயசு பேசுறேன்னா என்னை அந்த வயசுலேருந்து என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த வயசுலேருந்தே எங்கள் கிடைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று சொல்லிக் கொடுத்து வளர்த்துனாங்க. அதுபோல இன்றைய காலகட்டத்திலே ஒரு மீட்டிங் என்று வந்துவிட்டால் முதலில் நாங்கள் அழைத்து பேச வைப்பதே குழந்தைகள் தான். அவர்கள் தனித்திறமை மேல கொண்டு வருவோம், அவர்கள் பேச்சு திறமை. உனக்கு வாபுசியை பத்தி என்ன தெரியும்? போய் விடல, அந்த கண்ணுக்குட்டி தானா வந்து விழுந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. அந்த கண்ணுக்குட்டி தானா வந்து விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனநீர் சோழன் சொல்றாரு, கொண்டு வரப்போலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த நம்மளுடைய உணர்வு வந்து உருவாகணும். அப்படின்னாக்கா ஃபேமிலி வந்து உள்ளார வரணும், ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி உள்ளார வரணும். அது இல்லைனாக்கா இந்த ஜென்ரேஷனோட பேர். இன்னொரு விஷயம் வந்து பெரியவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம், அவங்களும் இருக்கிறோம். ரெண்டாவது இளைஞர்களும் மகளிரும் எந்த இடத்துல வந்து ஜாஸ்தி வந்து புரியுறாங்களோ, எந்த இடத்துல வந்து ஜாஸ்தி எண்ணிக்கையில் வந்து நிற்கிறாங்களோ அந்த இடம் கண்டிப்பாக தெரிவிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகளிரையும் இளைஞர்களையும் ஒன்று சேர்த்த பார்க்கணும், உறுப்பினர்களாக சேர்த்த பார்க்கணும். அப்புறம் அண்ணா இன்னொன்று சொன்னார், ஒரு சமுதாயத்தில் வந்து யார் யார் என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டைமில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா கொடுத்ததாக சொன்னார். ஆனால் அது நீங்கள் இப்போ முன்னே செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு இப்போ நான் வந்து சேலம் மாவட்டத்தில் அதை வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுத்துட்டு ஆரம்பிச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்து வச்சு ஒரு டைரக்டரி மாதிரி போடுறாங்க, யார் யார் என்னென்ன தொழில் செய்யலாம் மாவட்டத்தில். மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு தொழில் செஞ்சாங்கனாக்கா அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவங்க பேர் போகிறாங்க. இன்னொரு மதத்தில் இருக்கிற முஸ்லீம் வந்து அவங்க அந்த சமுதாயத்தில் சேர்ந்தவங்க யாராவது ஒரு வியாபாரம் தொழிலாக பண்ணாங்கன்னாக்கா அவங்க தான் போய் வாங்குறாங்க. நம்ம சமுதாயத்தில் யாராச்சும் ஏதாவது தொழில் பண்ணுறாங்க, அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவைனாக்கா தயவு செஞ்சு போய் நம்ம எல்லாரும் போய் அவங்ககிட்ட வாங்கணும். அவங்களுக்கு அந்த தொழிலை கொடுத்தோம்னாக்கா யாருக்கிட்டே ஒரு திட்டம் அந்த தொழிலை கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்கிட்ட போய் வாங்குங்க. நம்ம ஆளுங்களும் அந்த தொழில் செஞ்சு நம்ம ஆளுங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சாக்கா நஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா லாபத்தில் கொஞ்சம் பறிச்சு கொடுத்தாக்கா நமக்கு தொழிலும் பெருகும். நம்ம ஆளுங்களை நாம் தூக்கிற மாதிரி ஒரு இது வரும். அதுக்கொசரம் ஒரு டைரக்டரி மாதிரி ஒன்று போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த ஃபார்ம்லாம் ஃபுல்லாகி போட்டு அடுத்த கூட்டம் போடும்போது வந்து இது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி கடைசியாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன் போன வருஷம். சேலம் மாவட்ட சோழியலாளர்கள் கூட்டம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே ஒரு குடும்பமாக கூடி இரவு யாரும் எந்த இது இப்போ கூட கெட்டு போல நம்ம இதுக்கு மேலே வந்து லேட் பண்ணோம்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ண முடியாது. இது நம்ம கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதிலிருந்து இப்போ ஆரம்பிச்சோம்னா கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே அவங்க வழிகாட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு போகலாம். நன்றி. பரம்பரை நம்மளோட முன்னோர்களோடது நம்மளோட வந்துட்டு எல்லாத்தையுமே சொன்னாங்க. நம்ம மனுநீதி சோழன்லேருந்து ராஜராஜ சோழன்லேருந்து நம்ம தான் உண்மைதான். நம்ம தான் இருந்தோம், நம்ம தான் ஆட்சி செஞ்சோம். இன்னைக்கு அந்த மாதிரி என்ன சொல்லி நம்மளால சொல்லிக்கிற முடியுங்களா? எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னு கேட்டோம்னா நமக்குள்ளார நம்ம அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு பேசாம அமைதியாக இருந்துட்டோம். முதல்ல இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு பேர் பிரச்சனையை ஒன்றை விட்டுட்டோம். ஏன்னா எவ்வளவோ எழுத்து போராடணும். இந்த போராட்டம் அன்னைக்கு இருந்த எழுச்சி இன்னைக்கு இருந்ததுன்னா இந்த பேர் நம்மளை விட்டு போயிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாமே 10 விரலும் தனித்தனியாகவே இருந்துச்சு. ஒரு கையாக கொண்டு வரணும். ஒரு கை தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா விரலும் தனித்தனியாக இருக்கிறதுனால அதுக்காண்டி ஒற்றுமைக்காகவே இந்த சங்கத்தை பெண்மணிக்காக கடந்த 6 மாத காலமாக அந்த சக்திவேலன் சொல்றேன். அவங்க பெரியநாயக்கம் பாளையத்தில் தொடர்பு கொடுத்து அந்த வேலுசாமி மூலியமாக தொடர்பு கொடுத்து மட்டும் பேசிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒன்றும் வேண்டாம். ஒரு முஸ்லீம்லாம் இன்னைக்கு எப்படி சொல்ல வேண்டாம், நம்ம கோயில் நான் சொல்றேன். ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு வேற எங்கேனாச்சும் ஒரு விசேஷம் இருக்க போனாலும் அந்த 10 பேருக்கு ஒன்றான்னு பார்ப்போம். அது மாதிரி நம்ம 10 பேர் வந்துட்டு ஒன்றும் வேண்டாம். நம்மளுடைய நிர்வாகிகள்
இப்போ செல்வபுரம் இருக்குனாக்க அந்த செல்வபுரத்தில் அண்ணன் ஒரு கடை வச்சிருக்கிறாங்கனாக்க அந்த கடைக்கிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா கூட ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தோம்னா அடுத்தவன் பார்க்குறப்ப நம்மளுடைய ஒற்றுமை அவங்களுக்கு தெரியும். நம்மள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனை நடக்கும் மக்களுக்கு வர மாட்டாங்க. இது நாங்கள் கண் கூட நம்ம மனச்சோட வட்டார சங்கத்திலையும் தலைவராக இருக்க, மனச்சோட நகர சங்கத்திலையும் தலைவராக இருக்கோம். ஏன்னா இதை கண் கூட இப்போ நாங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி கம்யூனிட்டி 3 கம்யூனிட்டி தான் மனச்சோட. ஒன்று வந்துட்டு செட்டியார், 2வது வெள்ளாளர், 3வது முதலியார், 4வது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம். இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதாலும் உடனே சேர்ந்துருவாங்க. நல்லா நீங்க பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்துட்டு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அப்படியே நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் ஏன் நம்ம போயிட்டு அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம 10 பேர் நம்ம போயிட்டு அலுவலக இடத்துக்கு வெட்ட வேண்டாம், யாருக்கிட்டையும் வன்முறை பண்ண வேண்டாம். 10 பேர் ஒத்துமையா நின்னாவே நம்மளுடைய ஒற்றுமையில பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு டைம் மனசோட பகுதியில பார்த்தோம்னா அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த செட்டியா இருக்க சங்கம் கிடையாது. அமைப்பா வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சங்கமா வச்சு பண்ணல. இப்ப நாங்கெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வாவுசி பிறந்தநாள் மிக கிராண்டா கொண்டாடுறோம். வருஷத்துல ஒரு நாள் குடும்ப விழான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400-500 பேர் மண்டபத்தை வச்சு எல்லாமே பண்றோம். இது இல்லாம பிள்ளைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஏன்னா தொழில வந்துட்டு யாருக்குனாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களால முடிஞ்ச நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலேஜ் சீட்டு இல்லை ஸ்கூலுக்கோ பெரிய இடங்களையோ சப்போர்ட் பண்ணணும், வேலை வாய்ப்பு பண்ணி தரணும்னாக்க எல்லாமே செஞ்சு கொடுத்து இன்னைக்கு மிக பெருசா வலுவா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 30 மாவட்டத்தில் இப்போ நம்ம சங்கத்தை வந்துட்டு சிறப்பாக ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வந்துட்டு டாக்டர் செந்தில் சாருடைய கலைஞர் எல்லா சங்கமுமே மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கு. அது மாதிரி கோயம்புத்தூர் சங்கம் அதான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ராஜேந்திர கிருஷ்ணனும் ஜெயபாலச்சந்திரன் இருக்கிறப்ப நாங்கள் அப்போ வந்திருக்கோம். கோவை மாவட்டத்தில் 88 மாநாட்டுக்கு முன்னாடி நான் 86 வந்து சங்கத்தில் பொறுப்பாற்றேன். இளநிலையில் மாவட்ட துணைத் தலைவராக, அப்புறம் ஒன்றா வந்து இப்போ மாநில அமைப்பாளராக இருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய எழுச்சியா இருந்திருக்கும் சொல்லலாம். அந்த எழுச்சியை நீங்க பழையபடி கொண்டு வரணும்னு சொல்லி என்ன மேற்கொண்டு இருந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த தங்கரத்தம் சொல்லுவார்கள் தலைவர் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்றி கூறி நமது ஒற்றுமை ஓங்குக என்று கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே வந்திருக்கேன். நான் திருச்சி மாவட்டத்தில் அண்ணாமலை கிட்டத்தட்ட 15 வருஷமா சேவை பண்ணிட்டுருக்கேன். தங்கரத்தம் வந்து கூட கிட்டத்தட்ட 15 வருஷத்துலேருந்து லேனா முருகன் ஐயா, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்து ஜெயபால் ஐயா, அதுக்கப்புறம் இப்போ வந்து இளையவர் வந்து நம்ம செந்தில் நகர்லாம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் அண்ணன் கூட 2 பேர் பேசினாங்க. இங்கே நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அரசியல் அங்கீகாரம். நாங்கள் ஒற்றுமையை தாண்டி அரசியல் அங்கீகாரம் கண்டிப்பாக வரும் நமக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு நம்மளை விட மைனாரிட்டியாக இருக்க சமுதாயத்தில் வந்து இந்த அரசாங்கத்தில் அமைச்சர் பொறுப்புல வந்து நிறைய பேர் இருக்காங்க. சூழ்நிலை வந்து ஒருத்தர் கூட இல்லை. போன அதிமுக கவர்மெண்ட்ல யதார்த்தமா வந்து கடைசி ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம வெள்ளமணி நடராஜன் வந்து நம்ம சமுதாயத்தை பிரயோகப்படுத்தினாரு. இன்னைக்கு நம்ம பிரயோகப்படுத்த இந்த அரசாங்கத்துல ஒருத்தர் கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம். என்ன காரணம்னா ஒட்டுமொத்த ஓட்டர்ஸ் நம்ம 2% இருக்கோம். ஒட்டுமொத்தத்துல நம்ம 2% இருக்கோம். 2% இருந்து கூட 2% 3% இருந்து கூட நம்மளால வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டராவோ வந்து நம்மளால தேர்ந்தெடுக்கும் போது வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. வருங்காலங்களில் சமுதாய பெரியவர்கள் வந்து ஒருங்கிணைந்து யாரையும் ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி, நான் தான் வந்து இல்லாம யாரையும் ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி ஜெயிக்க வச்சு இந்த அரசாங்கமோ வேற அரசாங்கமோ வரும்போது வந்து ஒரு அமைச்சரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. அமைதியை பலப்படுத்தணும். நம்மளோட கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நிறைய கூட்டம் நடக்கணும். அதே மாதிரி வந்து ஏஜ் இப்போ வந்து இங்கே உட்காந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 35 மேலே தான் இருக்கும். அதுக்கு கீழே நலன்களை கொண்டு வரணும். நம்ம வந்து நம்ம மட்டும் வராமல் நம்மளோட அது மாவட்ட சங்கத்திலையும் சரி மாநில சங்கத்திலையும் சரி வெளியில எங்க நடந்தாலும் அந்த 27 சங்கத்தினுடைய குடும்பமும்
எல்லாரும் கூட்டிட்டு வருவோம். அது மட்டும் இல்லை, எந்த பகுதியாக இருந்தாலும் எங்கள் பகுதியிலேருந்து மிக 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 கம்மியாக வச்சுக்கிட்டோம்னாலும் 200 பேர் 300 பேர் கம்மி நாங்கள் கலந்துக்கிறதே இல்லை. ஏன்னா மெயினாக தம்பி சொன்னது மாதிரி இளைஞர்களை மெயினாக கொண்டுட்டு வரணும். வீட்டில் வந்துட்டு பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்ம கரண்ட்ல கொண்டுட்டு வந்துட்டு நல்லபடியாக செயல்படுத்த முடியும். அதனால எல்லாருமே, இது நம்ம அரசியல் கட்சி கிடையாது, நம்மளுடைய குடும்பம். சோழிய வேளாளர் சங்கம்ன்றது நம்மளுடைய குடும்பம். அதனால எல்லாரும் குடும்பத்தோடு கலந்துக்கிறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி. வணக்கம். திருநாவுக்கரசர் குரு பூஜை முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, அது இடையில வந்து அப்படியே நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும். அது போக ஐயா வ.உ.சி. அவர்களுடைய தியாகத்தை பற்றி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் சொல்லணும். முதல்ல அனைவரது நம்ம பிள்ளைமார் வீட்லேயும் வ.உ.சி. ஐயாவுடைய புகைப்படம் வந்து மாற்றணும். அப்போதான் குழந்தைகளுக்கு என்ன ஏதுங்கிறது, வ.உ.சி.னா யாரு, என்ன நம்மளோட இனத்தவர் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேரகுல வேளாளர், சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர்னு நிறைய நம்ம குழுவில் உட்பிரிவுகள் இருக்கிறோம். அதில் சோழிகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கு. நன்றி, வணக்கம். அப்படியே இருங்க. நாங்கள் பண்ண போராட்டமே கிடையாது. இனத்துக்காண்டியும் நம்ம சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டதுக்காண்டியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. கொடூரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் வச்சுட்டு போனாலே அடிச்சோம்னா அவங்க வீட்டில் இருக்கிற நம்ம ராணுவத்துக்கு இருக்கிற மாதிரி இளைஞர்களை யாருமே காட்டலை. அவங்க பெரியவங்க இளைஞர்களை வந்து அவங்க காட்டவே கிடையாது. அன்னைக்கு காட்டிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு முதல்ல என்னை பார்க்கறதுக்கு தர்மமணி வர்றாரு திருச்சியில் பார்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் எங்கே வருங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு சொல்கிறாங்க எல்லாமே, நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம், 5 பேர் 10 பேருங்கிறத சொல்கிறாங்க. அவர் வரும்போதே ஒரு 30 பேர் வந்திருந்தார். நல்ல இளைஞர்களாக கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. நான் சொல்ல ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் பேசும்போது, வெள்ளாள முன்னேற்ற கழகம் உருவான இடம் இந்த கோயில் தான், வேற எங்கேயுமே கிடையாது. அதை வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, அது வந்து ஆளுக்காளுக்கு அந்த ஈகோ அப்படி இப்படின்னு போய் இதாயிட்டாங்க. அந்த கலை உருவாகிற இடத்துல, இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 பேர் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஒன்று இந்த தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில தலைவர்கள் வர்றாங்க. வந்துட்டு அவங்க சுயநலத்துக்காண்டி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே மூடி முடிச்சு வேலை முடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இடம் விட்டு அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லி ஒரு கட்டுரை போட்டுலையும் சரி, இப்ப வரலாறு நிறைய சொன்னீங்க, அந்த வரலாறு எல்லாமே திருடப்பட்டது. இனிமேட்டு அந்த வரலாறு உருவாக்கணும்னு சொன்னா இன்னொரு ஆள் நம்ம கஷ்டப்பட்டா மட்டும்தான் அது உருவாக்கப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு வச்சிருந்தோம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இந்த முருகங்கிறவர் இன்னைக்கு பிஜேபி மந்திரியா இருக்கவர்கிட்ட அந்த கன்சல்ல போய் சென்னையில் போனாங்க. எல்லா சங்கமும் போகும்போது உங்க வரலாறு எடுத்து வைங்கிறாங்க. நம்ம பேசப்பட்ட வரலாறு எல்லாமே இங்க மறுக்கப்பட்டுருச்சு. இந்த பேர் எப்படி போன காரணங்கிறது நிறைய இருக்கு. அந்த பட்ஜெட்டுல நமக்கு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விதமா இருக்கு. ஏன்னா பெரிய உருவாக இளைஞர்கள் வெளியே வர வேண்டும் கண்டிப்பா. இப்ப திருச்சியில எல்லாம் பெருமைக்கெல்லாம் சொல்லுங்க, நான் டக்குன்னு கூப்பிட்டா ஒரு அசால்ட்டா 100 பேர் நின்றுவாங்க. ஏன்னா நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பாதிப்பு நிறைய இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தந்த வீட்டில் நம்ம பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிறோம், நம்மளாம் காப்பாற்றணும், நம்மளாம் எல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் யாரும் இளைஞர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து முன்னிறுத்துங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க. அவங்க வரலாறு தப்பு சொன்னா அவங்க சொல்லப்பா அப்படி பேசாத. இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல அவங்க முக்கியமா இருக்கிறாங்க. இருந்ததை மீட்டு எடுப்போம்னா இளைஞர் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு இருக்க பெரியவங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் சமுதாயம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். போன வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்துச்சா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியாது. பந்தராஜன் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரெஸ்டா இருக்கிறாரு. அது கொடினமான விஷயம். அது நம்ம யாருமே போனோம், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு கட்சி ஆபீஸ்ல போய் ஒரு குடும்பத்தை நடத்த வச்சு அவ்வளவு காலம் பண்ணிருக்கிறாங்க. நம்ம யாருமே கண்டுக்கல. எல்லா வீட்டிலையும் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் கருதி கொலை மட்டத்துல பிறத்துறதா இருக்கிறாங்க. அசால்ட்டா அவர்லாம் ஒரு 500-1000 பேர்த்த கூப்பிட்டவர். 10 ஒரு 7-8 வருஷத்துக்கு
இடத்துல ஊராட்டு போடுறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒருங்கிணைத்து இருக்கோம். அங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜெயபாலோட அவர் செந்தில் சொல்லணும்னு சொன்னோம்னா நிறைய பண்ணுவாங்க. இன்னைக்கு தலைமைச் சங்கத்துல எல்லாமே ஒருங்கிணைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படணும். எல்லாம் வச்சு நிறைய சங்கங்கள்லாம் நிறைய இருக்கு. நாங்க போயிருக்கோம், அகில வாசி பேரவை போயிருக்கோம், தியாச்சம்பல் போயிருக்கோம், எதுக்கு வெள்ளாட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கோம். எல்லாமே செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க போயிருக்கோம். ஆனா நம்ம போய் நம்ம லைஃப் தான் போச்சு. அவர்லாம் அண்ணெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டார். தர்மலிங்கம்ல இந்த வெள்ளாட முன்னேற்ற கழகத்துக்கு தியாச்சம்பல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஜீரோ தலைவரத்துல இருந்துச்சு. தலைமைச் சங்கத்தை இன்னைக்கு முன்னெடுத்து நிற்கிறாங்க. நீங்க எல்லாமே கோவை மாவட்டத்துல நிறைய சங்கங்கள் நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஒருமித்தமா இன்னும் உட்கார்ந்து கேட்டா 100 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி, 1000 பேரா இளைஞருக்கு நம்ம எப்படி வழி நடத்தணும், எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்து இந்த சங்கத்தை வெறும் சிறப்பாக நடத்தணும் தலைமுறை கேட்டுக்கிறேன். தலைமைச் சங்க அருமையான வழி. இந்த 2 வாரங்கள்ல ஒரு சில தமிழக அரசு முக்கியமான தலைவர் அன்னைக்கு எந்த சிறப்பாக எதுவும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க, என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று மறைமுகமாக வாக்களித்தார்கள். அதன் பேரில் ஐயா செந்தில் ஐயா சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். நம்முடைய நோக்கம், நீங்க இங்கு எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி ஒரு குடும்ப விழா செய்யுங்கள். குடும்பத்தில் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வைக்க உதவி செய்யுங்கள். அந்த மேற்படுத்த உதவி செய்யுங்கள். சிறப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே தலை சிறந்த செய்கிற வாய்ப்பு நிறைய அமைந்திருக்கிறது. அதை முறையாக செய்யலாம், செய்து வருகின்றீர்கள். ஏன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். இங்கு இன்னொன்று 5 ஆண்டு 1 ஆண்டுக்குள்ள யாராவது ஒரு தலைவன் அவனை பார்க்க வேண்டும் என்று ஓடி வருகின்ற காலம் உங்கள் கைகள் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் சொன்னால் அங்கே நடக்கும் என்று நம்பக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையை வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு நாளைக்கு 10 பேரை பார்த்து நம்மளால ஒற்றுமையா இருக்கிறவங்களை காமிச்சு நம்மால் கையில பொருள் வாங்க, நம்மால் உதவி பண்ணுங்க அப்படியே சேர்க்கிறோம். அந்த முறையை தான் நாம் தமிழ்நாடு முழுக்க பண்ணி வருகிறோம். 80 விழுக்காடு பணி நிறைவாகிவிட்டது. இன்னும் 2-3 மாதங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒருங்கிணைப்பை செய்து விடுவோம். ஆனால் அந்த வகுப்புடைய பலாபலன் என்று சொல்வது போல இளைஞர்களை ஒருங்கிணைத்து எந்தான் படையணும். ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் 3 லட்சம் பேரை கூட்டி ஆலோசனை மாலை போட்டு சிறப்பாக பண்ணோம். அப்படி எல்லா மாவட்டத்திலையும் செய்யணும். எல்லா மாவட்டம் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு நம்ம பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நீங்களாம் செய்து போயிட்டவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தளராமல் செய்யுங்கள். நாம் எதிர்கால தமிழகத்தை, எதிர்கால நம்முடைய இன மக்களை காப்பதற்கு சிறப்பான வழி இருக்கிறது என்பது எந்த வகையான சந்தேகம் இல்லை. என்ன வேணாலும் செய்வதற்கு தமிழ்நாடு சிறுவர் சங்கம் ஒன்றாக தயாராக இருக்கிறது. 24 மணி நேரம் மருத்துவ உதவி வேணுமா செய்யலாம், கல்வி உதவி வேணுமா செய்யலாம். நீங்களே பெரியவர்கள் இருந்தாலும் அந்த அரசியல் பையன் இன்று வந்தீங்களா, அரசு அணுக வேணுமா, நேரடியாக கூப்பிட்டு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு காலம் கணிந்து வருகிறது. ஒன்று பெருமைக்காக சொல்லவில்லை, இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையை காத்தா போதும். எல்லா சோழர்களும் வெள்ளாளரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற உணர்வை கொண்டு வந்து சேர்ந்தால் நம்மை திரும்பி பார்ப்பார்கள். திரும்பி பார்க்கிற காலம் உங்கள் கைகள் இருக்கிறது. அதற்கான அடிப்படத்தை கோயம்புத்தூர் வட்டாரத்தில் பண்ணியிருக்கிறோம். அந்த எல்லை கருப்பணசாமி நம்மளை கைவிட மாட்டார் என்ற உறுதியோடு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், எதிராக நம்ம சமுதாயத்தை வளர்ப்போம் என்று கூறி இந்த சிறப்பான ஏற்பாடு இருக்கிற செல்வபுரங்களை இந்த கோயம்புத்தூர் வட்டார கிளைச்சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மாநில தலைவர் தேவாலயா மகன் செந்தில் சார்பாக தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு சொலிவலை சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட சொலிவலை சங்க ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுகிறது. நீண்ட நெடிய காலமாக மருத்துவர் டாக்டர் ஜெயபாலையா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டம் இப்பொழுது அவருடைய புதல்வர் டாக்டர் செந்திலையா ஆலோசனைக்கு இணங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சொலிவலைகளையும் ஒருங்கிணைப்பது, நம்முடைய வருங்காலத்தில் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை முறையாக பெறுவது, நம்ம இன மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் முறையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிளைகளுடைய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அத்தனை பேரை ஒன்று கூடி, உறுப்பினர்கள் ஒன்று கூடி இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருங்காலத்தில் இந்த கூட்டம் ஒரு பெரிய குடும்ப விழாவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடத்த உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற எல்லா வகையான உதவிகளையும் வேளாளர் மக்களுக்கு தமிழக அரசு சார்பாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை நம்முடைய மருத்துவர் ஐயா செந்திலையா தலைமையில் முன்னுரிப்போடு செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுதலில் பங்கு பெற்ற அந்த திம்மநாயகம் கிளை, தெலுங்குபாளைய கிளை, செல்வபுரம் கிளை, பல்வேறு வகையான 13 வகையான சங்க கிளை சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தலைவர் பெருமக்களும் உறுப்பினர் வந்து இந்த விழாவை சிறப்பு நடத்தியிருக்கின்றார்கள். வருங்காலத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை சூழல் பெருமக்களையும் ஒரே கிடைக்கில் கொண்டு வருவதுதான் இந்த நகத்துடைய அடிப்படை நோக்கம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரசியல் கட்சி தொடங்குறாங்க. சங்கங்களை ஒருங்கிணைப்பு எங்கள் இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதை செய்கிறதா இப்போ முதல் கொள்கை வச்சுக்கிறோம். அரசியல் கொள்கை பின்னாடி வருங்காலத்தில் எங்கள் மக்களுக்கு தேவையான அங்கீகாரத்துக்காக அதுக்காக முனைப்போடு நாம் செயல்படும் என்பதை உறுதியளிக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது அந்த கட்சி சார்பில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுருக்காங்களா? பெரும்பாலும் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் நம்ம கட்சிக்கு நம்ம இனத்துக்கு யார் சிறப்பாக செய்கிறார்களோ அவருக்கு நம்முடைய கட்சியினுடைய பெரும்பான்மை பங்கு செய்து வருகின்றார்கள். சேவையாளர் நம்பிக்கை வரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி கட்சி வேண்டியதில்லை இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு சொல்லியுள்ள மக்களுக்குன்னு தனி கட்சி இல்லை. காலப்போக்கில் மக்களுடைய ஒற்றுமையோடு எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து வேண்டுகோளுக்கு இணங்க அது பிற்காலத்தில் அது ஜாதி சங்கத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? எல்லா ஊர்லேயும் மாவட்டந்தோறும் எல்லா ஊரில் இருக்கிற ஒரு சொல்லியுள்ள மக்களுக்கும் கிளைச்சங்களை ஆரம்பித்து அங்கே உறுப்பினரை சேர்த்து அதோட வேலைவாய்ப்பு என்ன, பணி என்ன என்பதை யாரை கணக்கெடுத்து 2.25 லட்சம் பேர், 2.25 கோடி பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றார்கள். அவர்களை இந்த 2 மாதங்களில் ஒருங்கிணைப்பு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். அதுக்கான பணி தயாராகிவிட்டது. எங்கள் இளைஞர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். அவர்களை எப்படி சமுதாயத்துக்கு உதவி செய்வது, மக்களை எப்படி பாதுகாப்பது என்ற பணியெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேசும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் ஒவ்வொரு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர்கள் பணியை செய்கிற போது தனிவர்கள் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைப்பது எங்கள் அடிப்படை நோக்கம். சோழிய வேளாளர்களையும் ஒருங்கிணைப்பது, அனைத்து வேளாளர் பெருமக்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை பேரை ஒரு கிடைக்கில் கொண்டு வருவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக நாங்கள் தைத்திருக்கிறோம். அதுக்கான முயற்சி 80 விழுக்காடு சிறைவாகிவிட்டது. இன்னும் 20 விழுக்காடு அதுக்கான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.